ஜிகிர்தண்டா படத்தை தொடர்ந்து நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அடுத்ததா வந்து இறைவி அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை எவ்வளோ அழகா எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வந்து ஸ்லோவா படத்தோட ஷூட்டிங்கை நடத்திட்டு இருக்காரா நம்ம கார்த்திக் சுப்புராஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம பாபி சிம்ஹா, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. இது தவிர அஞ்சலி, நம்ம கமலினி முகர்ஜி இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரில் நடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணுது. ஆனால் இப்போ கதையே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அவரே ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த படத்தில் ஹீரோ ப்ளஸ் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காராம். அவருக்கு வந்து ஜோடியாக தான் நம்ம கமலினி முகர்ஜி நடிக்கிறாங்க. இதில் விஜய் சேதுபதியோட அண்ணாவா நம்ம எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இரவி படத்தோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. தீபாவளி அப்படின்னாவே மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட்டாசு வாங்கணும் அண்ட் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. ஆனால் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரோட படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுலேயும் இந்த வருஷம் யாரோட படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை. எஸ், நம்ம தூங்காவனம், வேதாளம் இந்த 2 படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் உலகநாயனோட ரசிகர்கள், ஒன்று பக்கம் தல ரசிகர்கள், இவங்க எல்லாருமே வந்து கட் அவுட் வைக்கலாம், அது வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இப்போவே வந்து ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது 2த்துலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 படமும் வந்து யூ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இதுலேயும் வேதாளம் படம் வந்து உலகம் முழுக்க 2000 தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் 500 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் இதுலேயும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய படங்கள் வரும்போது அதே சமயம் சின்ன சின்ன படங்களும் ரிலீஸ் ஆகும். அந்த வகையில் தூங்காவனம், வேதாளம் படத்தோட இன்னொரு படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் இஞ்சி முரப்பா. இந்த படத்தை சாகா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னா, நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த இஞ்சி முரப்பா படத்தோட கதையை பற்றி இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற விஷயத்த மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்களாம். இதில் வந்து ஆக்ஷன், காதல், காமெடி அப்படின்னு எல்லா கலவையும் வந்து கலக்கி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தூங்காவனம் ப்ளஸ் வேதாளம் படத்தோட இஞ்சி முரப்பா படமும் ரிலீஸ் ஆக போதான். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர ஒரு மியூசிக் டைரக்டரில் ஒருத்தர் நம்ம சந்தோஷ் நாராயணன். முதல்ல அட்டகத்தி அப்படிங்கிற படம் மூலிமா வந்து நம்ம ரஞ்சித்தோட சேர்ந்து நம்ம சந்தோஷ் நாராயணும் வந்து அறிமுகமாயிருந்தாரு. அதை தொடர்ந்து மெட்ராஸ், 36 வயது நிலை, பிட்சா, சூதுகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிட்டான படங்கள் அண்ட் பாடல்களையும் வந்து அவர் கொடுத்திருக்காரு. இப்போ வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு நம்ம மியூசிக் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கட்டு நிறைய சூப்பரான டியூன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதுலேயும் வந்து அந்த டியூன்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக நம்ம சூப்பர் ஸ்டாரும் கேட்டிருக்காராம். கேட்டுட்டு படத்தோட சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் நாராயணனும் ரொம்பவே பாராட்டியிருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார். இப்போ ரீசெண்டாக தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வந்து நடந்தது. இந்த தேர்தலில் ஆப்போசிட் டீம்ல இந்த பக்கம் ராதாரவி, இந்த பக்கம் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஸ்டேஜ் போட்டு 2 பேரும் வந்து அவங்களோட பிரச்சாரத்தில் நிறைய பிரச்சனைகளையும் வந்து உண்டாக்குனாங்க. இப்போ விஷாலோட டீம் தான் நம்ம நடிகர் சங்கத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் எல்லாருமே பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தலுக்காக மாற்றி வந்து சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க. இனி ஒரு சில படங்களில் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இவங்க நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டினாக இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ராதாரவி, விஷால் இவங்க 2 பேருமே ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் அடுத்ததாக குட்டி புலி, கொம்பன் போன்ற படங்களை எடுத்த முத்தையாவோட டைரக்ஷனில் மருது அப்படிங்கிற படத்தில் நடிக்க போகிறார் இல்லையா. இந்த படத்தில் நம்ம ராதாரவி வில்லனாக வந்து நடிக்க போகிறாங்களாம். ஸோ எல்லாருமே வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வந்து பர்சனல் லைஃப்லலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சினிமா துறையில் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தன்னோட ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம தமிழ் சினிமா எல்லாருமே வந்து அவங்கள ரொம்பவே பாராட்டி இருக்காங்களாம். எதிர்நீச்சல், மான் கராத்தே, வேலையில்லா பட்டதாரி போன்ற படங்கள் எல்லாத்துக்கும் இசையமைச்சவர் நம்ம அனிருத். அடுத்தபடியாக வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு வந்து இசையமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்தி படத்தில் வந்து சூப்பரான சாங்ஸ் கொடுத்தார் நம்ம அனிருத். அதுக்கப்புறம் கபாலி படத்தில் வந்து நம்ம அனிருத் தான் இசையமைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ரஞ்சித்தோட படங்கள் எல்லாத்துக்கும் வந்து தொடர்ந்து இசையமைச்சிட்டு இருக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் அந்த படத்தில் கமிட் ஆயிட்டாரு. இதை தொடர்ந்து எல்லாருமே பெரிய டாக்காக பேசினது என்ன அப்படின்னா, அடுத்ததாக சூர்யாவோட சிங்கம் 3 படத்துக்கு யார் இசையமைக்க போகிறாங்க, அனிருத் தான் இசையமைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை சிங்கம் 1, சிங்கம் 2க்கு வந்து நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் தான் வந்து இசையமைச்சாரு, அதனால அனிருத் வந்து இசையமைக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அனிருத் தான் வந்து நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் அண்ட் ஆல்பமே ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹரி வந்து இப்போ அனிருத்தை வந்து கமிட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம அனிருத் நம்ம சூர்யாவோட கூட்டணியில் சிங்கம் 3ல அவர் தான் இசையமைக்க போறாராம். நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்ததா வந்து நம்ம அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டர்
பாக்கியராஜ் கண்ணனோட டைரக்ஷன்ல படம் பண்றாரு. இந்த படத்துல நம்ம ஒளிப்பது PC ஸ்ரீராம், அனிருத் இசையமைக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்பவே அமைதியான முறையில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை இன்னைக்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சாங்கை எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பூந்தமல்லியில் இருக்க PVP ஸ்டுடியோஸில் அந்த படத்தோட சாங்ஸை வந்து இப்போ படமாக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ்க்கு நம்மளோட விஷஸை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அதுலேயும் முக்கியமாக படத்தை வந்து பிப்ரவரிக்குள்ளே முடிச்சு மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். 2001 நம்ம தல அஜித் நடித்த சிட்டிசன் அப்படிங்கிற படம் வந்து செம்ம ஹிட்டாக வந்து ஓடிச்சு. அதுலேயும் முக்கியமாக படத்தோட கரு என்ன அப்படின்னா, ஒரு கிராமமே வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு படம் வந்து எடுக்க போகிறாங்களாம். அந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மாயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு அதிர்ச்சி தோல்வியை வந்து சந்திச்ச நம்ம ஏஎல் விஜய் அடுத்துதான் வந்து புரட்சிகரமான கதையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்னியாகுமரி இலங்கை இதுக்கு நடுவில் இருக்க லெமோரியா கண்டத்தில் இருக்க ஒரு தீவை பற்றி எடுக்க போகிறாராம். இந்த படத்தில் ஹீரோவாக வந்து நம்ம தனி ஒருவன் படத்தில் கலக்குன நம்ம ஜெயம் ரவி தான் நடிக்க போகிறாராம். இப்போ நம்ம ஜெயம் ரவி வந்து மிருதன் படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கனால அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஏஎல் விஜயோட கூட்டணியில தான் நம்ம ஜெயம் ரவி அடுத்ததாக படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. விமல் ஓவியாவோட கூட்டணியில நம்ம களவாணி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணவர் நம்ம சர்க்குணம். அதுக்கப்புறமா வந்து தேசிய விருது பெற்ற வாகை சுடவா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணாரு. தனுஷை வச்சு நையாண்டி, இப்ப ரீசெண்டா அதர்வாவை வச்சு சண்டி வீரன் அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. சண்டி வீரன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னா, இது வந்து களவாணி பார்ட் 2 அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியா அவரோட ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாரோ. ஆனா சர்க்குணத்தோட கூட இருக்க வட்டாரங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த படம் வந்து நம்ம விமலை வச்சுதான் அகைன் பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா சர்க்குணம் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைங்க இப்போதைக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிருக்கு, நானே வந்து கன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹீரோ தான் நடிக்க போறாங்க அந்த ஹீரோ தான் நடிக்க போறாங்க அப்படிங்கறத நீங்களா நினைச்சுக்காதீங்க, நானே கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாராம் நம்ம சர்க்குணம்.